சென்னை சேத்துப்பட்டில் உள்ள இயற்கை எரிவாயு உற்பத்தி மையத்தில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் அது தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். மேலும் விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று சென்னை சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய இயற்கை எரிவாயு உற்பத்தி மையத்தில் பார்வையிட்டிருந்தார். அங்கே நடைபெறக்கூடிய அந்த பணிகள் குறித்தெல்லாம் அதிகாரியிடம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார். சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருந்து பொதுமக்களால் வெளியிடக்கூடிய அந்த கழிவுப் பொருட்களை கையாள்வது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு தனியார் நிறுவனத்திடம் அந்த ஒப்பந்தத்தை கொடுக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. இந்நிலையில் கழிவுகளை மேலாண்மை மேற்கொள்வதற்கு தொடர்பான பல்வேறு நகர்வுகளையும் மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த இயற்கை எரிவாயு உற்பத்தி நிலையம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதாவது உயிரி பொருட்களிலிருந்து, அதாவது திரவ கழிவு என்று சொல்வார்கள், இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்களில் இருந்து கிடைக்கக்கூடிய எரிவாயுவை பயன்படுத்துவது, மேலும் அவற்றிலிருந்து உரம் தயாரிப்பது உள்ளிட்ட அந்த பயன்பாட்டிற்காக இந்த திட்டம் என்பது சென்னை மாநகராட்சியால் கொண்டு வரப்பட்டது. சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இதுபோன்று 3 பிளான்ட்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று ஆய்வு செய்திருக்கக்கூடிய இடம் என்பது சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய இயற்கை எரிவாயு உற்பத்தி மையமாக பார்க்கப்படுகிறது. இந்த மையத்தில் 100 மெட்ரிக் டன் என்கின்ற அளவிலே காய்கறி கழிவுகள் மற்றும் உணவு கழிவுகள் இது போன்று இருக்கக்கூடிய ஈர கழிவுகள், மக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் மூலமாக பயோகேஸ் உருவாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய அந்த சிஎன்ஜி என்று சொல்லக்கூடிய இயற்கை எரிவாயுவை வணிக ரீதியிலாகவும் பயன்படுத்த முடியும். மேலும் தற்போது சென்னையை பொறுத்த வரைக்கும் தனியார் நிறுவனங்கள் பல்வேறு பகுதிகளில் குப்பைகளை சேகரிக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஈரக்கழிவுகளை தனியாக பிரித்து இந்த உற்பத்தி மையங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்கின்றது மாநகராட்சியினுடைய அறிவுறுத்தலாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் நாளுக்கு நாள் கிடைக்கக்கூடிய அந்த ஈர கழிவுகளை உணவுப் பொருட்கள் மற்றும் காய்கறி கழிவுகளின் மூலமாக பயோகேஸ் என்ற சிஎன்ஜி இயற்கை எரிவாயு பெறப்படுகிறது. அதன் பிறகு அதில் இருக்கக்கூடிய திடக்கழிவுகள், அதாவது வாயு வெளியேறதன் பிறகு மீதமாக இருக்கக்கூடியவை உயிரி உரமாக மாற்றப்படுகிறது. அவை வேளாண்மைக்கு மிகச்சிறந்த ஒரு உரமாக பார்க்கப்படுகிறது. இதுபோன்று கழிவுகள் மேலாண்மை மேற்கொள்வதன் மூலமாக சென்னையில் இருந்து வெளியேற்றப்படக்கூடிய கழிவுகளை மக்கும் குப்பை மக்காத குப்பையாக பிரித்து அதில் மக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ஈர கழிவுகளின் மூலமாக இயற்கை எரிவாயுவை பெறுவதன் மூலமாக எரிவாயுக்கான தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய அந்த சிஎன்ஜி இயற்கை எரிவாயு மூலமாக உருவாக்கப்படக்கூடிய அந்த மையத்தில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். இந்த விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.